ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ மணி ஆர்டர் பற்றி, டொமஸ்டிக் மணி ஆர்டர் பற்றி சும்மா ஒரு 8 பாயிண்ட் இருக்கும், பார்க்கலாம். இதில் A to Z இருக்கும். மணி ஆர்டர் பற்றி கொஸ்டின் வருதுன்னாக்கா இதுக்குள்ளே தான் வரணும். பாருங்க, ஆஸ் பெர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 டொமஸ்டிக் மணி ஆர்டர் பார்க்குறோம். 2023 ஆக்ட் பிரகாரம் அந்த ஆக்டை பேஸ் பண்ணி டிஜி போட்ட ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் மணி ஆர்டரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இப்போ என்னென்ன இருக்குது ஃபேக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பியூர் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 16th தான் அமலுக்கு வந்தது 2024ல. பியூர் ரெகுலேஷன்ஸ்ல மணி ஆர்டர் பத்தி இருக்கிற ரெகுலேஷன்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 145ல இருந்து 156 வரைக்கும் தான் மணி ஆர்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. மணி ஆர்டருக்கான டெஃபினிஷன்ஸ் பாருங்க. is an order issued by the post office for the payment of a sum of money to the person in whose name the money order is sent by the remitter. இதான் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாக்கா. இது வந்து ஒரு ஆர்டர், ரெமிட்டர் வந்து இவங்களுக்கு கொடுங்கன்ட்டு யார் இது பண்ணி அனுப்புறாரோ அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கறது தான் மணி ஆர்டர் அப்படிங்கிறது. மணி ஆர்டரில் இப்போ நடந்திருக்க மாற்றம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 வரைக்கும் ஒரே மணி ஆர்டர் ஃபார்மில் அனுப்பலாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஃபார் விச் ஏ சிங்கிள் மணி ஆர்டர் மே பி இஷ்யூடு ஷெல் நாட் எக்ஸீட் 10,000 rupees. அதை தாண்டி அனுப்ப முடியாது. அப் டு 10,000 ஒரே ஃபார்மில் அனுப்பலாம். ஷெல் நாட் இன்க்ளூட் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் ரூபி. அது 50 பைசா 75 பைசான்ட்டு எதுவும் குறிப்பிட முடியாது. அனுப்புறாங்க அப்படின்னாக்கா 200 ரூபா அனுப்ப முடியும். 200 ரூபா 50 பைசா, 250 ரூபா 50 பைசா, அந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் ரூபியை அனுப்ப முடியாது. இன்னொன்னு சொல்றாங்க, அமௌண்ட் ரெமிட்டட் த்ரூ ரீட்டைல் மணி ஆர்டர் டு எ பர்சன் இன் எ மந்த் ஷெல் நாட் எக்ஸீட் 25,000 rupees. ஒரு மாசத்துல ஒரு நபர் இன்னொரு நபருக்கு 25,000 தாண்டி அனுப்ப முடியாது ரீட்டைல் மணி ஆர்டர் சர்வீஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே புதுசு தான் பாத்தீங்கன்னா. அடுத்தது கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆல்ரெடி இருக்க மாதிரியே ஒவ்வொரு 20 ரூபா இல்லை 20 ரூபாயோட ஃப்ராக்ஷன் 1 ரூபா 2 ரூபான்ட்டு இப்படி எது இருந்தாலுமே அதுக்கு 1 ரூபா, 100 ரூபாய்க்கு 5 ரூபான்னு சொல்றோம். 21 ரூபா 22 ரூபா இருந்தாலுமே அதுக்கு 2 ரூபா கமிஷன். முதல் 20 ரூபாய்க்கு 1 ரூபாயும், அடுத்து இருக்கிற அந்த 1 ரூபாயோ 2 ரூபாயோ இருந்தாலும் அதுக்கு ஒரு 1 ரூபாயோங்கிற மாதிரி கமிஷன் வரும். சர்வீஸ் மணி ஆர்டருக்கு நோ கமிஷன். சர்வீஸ் மணி ஆர்டர்ன்றது நம்ம டிபார்ட்மெண்ட், அதுக்கு வந்து நோ கமிஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கமிஷன் இல்லாம அனுப்புறதுக்காக ஒரு சில மணி ஆர்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட், அடுத்து பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் ஆர் எனி அதர் சச் ஃபண்ட். ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதை மணி ஆர்டர் த்ரூ அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு வந்து கமிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புதுசு. இதுல எது சொல்லியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி ஆர்டரோட கரன்சி பீரியட். மணி ஆர்டர் ஷெல் எக்ஸ்பயர் அப்பான் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் த செகண்ட் மந்த் ஃபாலோவிங் த மந்த் ஆஃப் இஷ்யூ. எந்த மந்த்ல இஷ்யூ பண்றாங்களோ அதுக்கு அடுத்த மாசத்துல கடைசி தேதியில அந்த மணி ஆர்டர் அப்படின்றது அந்த கரன்சி பீரியட் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கேட்டகரிஸ் ஆஃப் மணி ஆர்டர். மணி ஆர்டரோட கேட்டகரிஸ் என்னென்ன? ஏபிசின்ட்டு ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் மணி ஆர்டர், பல்க் மணி ஆர்டர், சர்வீஸ் மணி ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரீட்டைல் மணி ஆர்டர் அப்படின்றது புக் பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஃபில்டு எம்ஓ ஃபார்ம் தரணும், எவ்வளவு அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை தரணும், அந்த அமௌண்ட்டுக்கான கமிஷனை தரணும். இது 3 கொடுத்து புக் பண்ணிக்கலாம் ரீட்டைல் மணி ஆர்டர் அப்படின்னு சொன்னாக்கா. அடுத்து பல்க் மணி ஆர்டர் அப்படின்னு சொன்னாக்கா பல்க் மணி ஆர்டர் அப்படிங்கிறது நத்திங், ஒருத்தரே நிறைய பேருக்கு அமிச்சாலும் அது பல்க் மணி ஆர்டர் தான், நிறைய பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு அமிச்சாலும் அது பல்க் மணி ஆர்டர் தான். இதுல தர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபில்டு மணி ஆர்டர் ஃபார்ம் தரணும், மணி ஆர்டர் எவ்வளவு அனுப்பணுமோ அந்த அமௌண்ட் தரணும், அது கூட அதுக்கான கமிஷனை தரணும். இது எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் தந்துட்டு அது கூடவே ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃபை தர வேண்டியதா இருக்கும். பல்க் மணி ஆர்டர்ல இது கம்பல்சரிங்க. அடுத்தது சர்வீஸ் மணி ஆர்டர் இருக்கு. சர்வீஸ் மணி ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, அஃபிஷியல் பர்பஸ்க்கானது. அதுல எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம், ஒரே ஃபார்ம்ல அனுப்பலாம், அதுக்கு கமிஷன் கிடையாதுங்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்தது மணி ஆர்டர் அனுப்புறதுக்கு வராரு இல்லைங்களா, அந்த ரெமிட்டருக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ரெசிப்ட் ஃபார் த டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. இதுல டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு மணி ஆர்டர் அனுப்பணும்னு வராரோ அந்த அமௌண்ட், அதுக்கான கமிஷன் ரெண்டுமே தான் அவர் கொடுக்குறாரு. அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கான ரெசிப்ட் அவருக்கு கொடுப்போம். ஒரு 500 மணி ஆர்டர் அனுப்பணும் அப்படின்னு வராரு அப்படின்னாக்கா 500 + 25 rupees கமிஷன் அப்படின்னாக்கா 525க்கான ரெசிப்டை அவருக்கு தருவோம். அடுத்து இன்டிமேஷன் ஆஃப் பேமெண்ட் பை எஸ்எம்எஸ். அந்த மணி ஆர்டர் போயிட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது அவருக்கு வரும். இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. அடுத்து சர்டிபிகேட் ஆஃப் பேமெண்ட் ஆன் ரெக்வஸ்ட். ஒருவேளை அந்த எஸ்எம்எஸ் வரல, அவருக்கு அது வந்தது பத்தல, அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சர்டிபிகேட் ஆஃப் பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் அவர் கொடுத்தாருனாக்கா அவருக்கு அந்த சர்டிபிகேட் ஆஃப் பேமெண்ட்டும் தருவோம். இது என்ன அப்படின்னாக்கா கண்டிஷன் டு பி மேட் வித்தின் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் புக்கிங். என்னைக்கு அது மணி ஆர்டர் புக் பண்றாரோ அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள இதுக்கு அவர் அப்ளை பண்ண வேணும். அடுத்தது பாருங்க, ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டி உண்டுங்க.
ரீடைரக்ஷன் டு another address of the payee. ஆல்ரெடி எந்த பேயி நேம் காமிச்சாரோ அதே பேயியோட வேற ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவோம் வித் ஐடி ப்ரூஃப் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜுங்க. ரீடைரக்ஷனுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்தது பாருங்க, ஆல்டரேஷன் ஆஃப் த பேயி நேம் இன் த மணி ஆர்டர். இது ஆல்ரெடி இருந்தது, ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு, அதாவது செகண்ட் கமிஷன் வாங்கிக்கிட்டு அதை நம்ம பண்ணுவோம். இப்போ அது நாட் பர்மிட்டட். ஆல்டரேஷன் ஆஃப் த பேயி நேம் அப்படிங்கிறது நாட் பர்மிட்டட். அதுக்கடுத்தது பாருங்க, ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு மணி ஆர்டர் புக் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த பீட்டுக்குன்னு அசைன் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை ஸ்டாப் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிங்கிறது இருக்கு. அப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மணி ஆர்டர் அமௌண்ட்டை மட்டும் கொடுப்போம், வித்தவுட் கமிஷன் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. இதுக்கு அவர் ரெக்வஸ்ட் தரணும். அன்டில் டெலிவரி பிஓ இஷ்யூஸ் டு போஸ்ட்மேன். அந்த மணி ஆர்டரை பிரிண்ட் எடுத்து போஸ்ட்மேன்ட்ட கொடுக்குற வரைக்குமே அதை ஸ்டாப் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. நோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ஃபெயிலியர் டு ஸ்டாப் பேமெண்ட். இவர் பாட்டு என்னைக்கு வந்து இந்த பீட்டுக்கு அந்த மணி ஆர்டர் அப்படிங்கிறது பீட்ல போட்டு அனுப்புறோமோ அன்னைக்கு மதியம் வராரு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொறுப்பேற்றுக்காது. அந்த மாதிரி ரீஃபண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸ்க்ளூடிங் கமிஷன் தான் அவங்களுக்கு கொடுப்போம். 525 அனுப்புறாருனாக்கா அந்த பேய்க்கு என்ன கொடுப்போமோ அதே அமௌண்ட்டை தான் இவருக்கு கொடுப்போம். இது வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட் உண்டு, ரீடைரக்ஷன் உண்டு, பேய் நேம் சேஞ்ச் பண்றது இப்போ கிடையாது. அதுக்கடுத்தது பாருங்க, if the payee of the money order refuses to take payment. எனக்கு வந்து இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயி சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டர்ன் டு த ரெமிட்டர் எக்ஸ்க்ளூடிங் கமிஷன். ஒன்ஸ் மணி ஆர்டர்ல கமிஷன் அப்படின்னு உள்ள வந்துருச்சுன்னா அந்த கமிஷன் திரும்ப வெளில போகாதுங்க, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுப்போம். இஃப் த பேயி ஆஃப் த மணி ஆர்டர் இஸ் டெட், பேயி இறந்துடுறாரு, அப்பவும் அதை வந்து ரிட்டர்ன் டு ரெமிட்டர் தான் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இஃப் த ரெமிட்டர் ஆஃப் எ மணி ஆர்டர் இஸ் டெட் ஆன் ரிட்டர்ன் எம்ஓ. இதை பாருங்க நல்லா, ஏங்கிறவர் பிக்கு மணி ஆர்டர் அனுப்புறாரு, பி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா திரும்பவும் ஏக்கே வந்துடும் அமௌண்ட், அதை அப்படியே கொடுத்துருவோம். இப்போ அந்த மணி ஆர்டர் திரும்ப வரும்போது ஏ இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அமௌண்ட் ஷெல் பி பெய்டு டு த லீகல் ஹையர் ஆஃப் த ரெமிட்டர். பணத்தை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்க தான் அந்த பணத்துக்கான ஓனர். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட லீகல் ஹையர் யாரோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம். அடுத்தது, பேய் இஸ் நாட் ஃபவுண்ட் அட் த அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல அந்த பேய் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரீடைன்ட் இன் த போஸ்ட் ஆஃபீஸ் நாட் எக்ஸீடிங் 7 days. 7 நாள் வரைக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருப்போம். அவர் வந்தாருனாக்கா அவருக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னாக்கா ரிட்டர்ன் டு சென்டர் அப்படிங்கிற மாதிரி, ரிட்டர்ன் டு ரெமிட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த பணத்தை அனுப்புறாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பணத்தை கொண்டு போயிட்டு பேய்கிட்ட கொடுக்குற வரைக்குமே அந்த பணத்துக்கான ஓனர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெமிட்டர் தாங்க. இதே மாதிரியே தான் ஒரு ஐட்டம் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஆர்டிகிள், அந்த ஆர்டிகிள் போயிட்டு டெலிவரி ஆகிற வரைக்குமே அந்த ஆர்டிகிளோட ஓனர்ஷிப் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னா அந்த சென்டருக்கு இருக்குங்கிற மாதிரி இந்த ரெகுலேஷன்ல போட்டிருக்கான். அதே மாதிரியே இந்த பணமும் ரெமிட்டருக்கு சொந்தமானது தான், அப் டு பேமெண்ட் டு த பேயி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி ஆர்டர் எத்தனை டேஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா 7 days வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாங்க. அடுத்த ஒர்க்கிங் டேவில் அதை திருப்பிடணும். அடுத்தது பாருங்க, எக்ஸம்ஷன் ஃப்ரம் லயபிலிட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி ஆர்டர். The post office shall not be responsible for the wrong payment if incorrect or incomplete information given by the remitter. ரெமிட்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷனே கரெக்ட் தப்பா இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதனோட காரணமா இது வந்து ராங் பேமெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பொறுப்பேற்றுக்காது. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. After a money order has been paid, the post office shall not be liable to any further claim. இந்த மாதிரி வந்து ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட்டோ இல்லை ஏதாவது புது அட்ரஸ்க்கு அனுப்புறதோ எதுவாக இருந்தாலுமே அந்த மணி ஆர்டர் பேமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் செய்யலாமே ஒழிய பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வாய்ட் மணி ஆர்டர். வாய்ட் மணி ஆர்டர் அப்படின்னாக்கா அந்த கரன்சி பீரியடை தாண்டிடுச்சுனாக்கா வாய்ட் மணி ஆர்டருங்க. When for any reason a money order remains unpaid either to the payee or the remitter, பேய்க்கும் பேமெண்ட் ஆகல, ரெமிட்டருக்கும் பேமெண்ட் ஆகல, at the end of the second month following the month of its issue, it shall be treated as void by the office of issue. இது வந்து வாய்ட் மணி ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த செகண்ட் மந்தோட கடைசி டேட் வரைக்குமே பேயி ரெமிட்டர் ரெண்டு பேருக்குமே பேமெண்ட் ஆகணும்னா அதுக்கு பேர் தான் வாய்ட் மணி ஆர்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபோர்ஃபெய்ச்சர் ஆஃப் மணி ஆர்டர் அமௌண்ட். அந்த மணி ஆர்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது எப்போ காலாவதி ஆயிடும், ஃபோர்ஃபெய்ச்சர் ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the amount or value of money order unpaid beyond 3 years from the date of booking shall be forfeited, and after expiry of the said period such amount or value shall be treated as revenue to the government of India. 3 வருஷம் வரைக்குமே அந்த மணி ஆர்டர் பெய்ட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபெய்ச்சர் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இதையும் பார்த்துக்கலாம். ஃபோர்ஃபெய்ச்சருக்கு 3 வருஷம், வாய்டுக்கு ஃபாலோவிங் மந்தோட கடைசி டேட்டு,
இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் சர்வீஸ், இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. The services of money orders by any particular post office or group of post offices in special circumstances may be suspended by the circle head by order in writing. ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்ல மணி ஆர்டர் சர்வீஸை சஸ்பெண்ட் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சர்க்கிள் ஹெட்டுக்கு இருக்குங்கிறாங்க. மணி ஆர்டர்ல இதை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கான சான்ஸ் இல்லைங்க. இதை கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.